எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. என்னங்க பண்ணுறது, சில நேரம் பார்த்தா எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகிடுவோம். வீடியோலாம் எடுத்து ரெடியாக தாங்க வச்சுருந்தேன், அதை எடிட்டெல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் வாய்ஸ் கொடுக்க டைம் இல்லாமல் அப்படி இப்படின்ட்டு டேஸ் போயிடுச்சு. ஸோ அதனால இப்போ எப்பவும் போல் நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். வாரம் இப்படியே பண்ணிட வேண்டியது. ஒரு வாரம் ஒழுங்காக போட்டால் அடுத்த 2 வாரத்துக்கு லீவ் எடுத்துக்க வேண்டியது. அப்புறம் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டியது. இதே வேலையாக போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, திட்டுறது எனக்கு காதுக்கு கேட்குது. என்னங்க பண்ணுறது, சில நேரங்களில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக வேலைக்கு போகிறவங்க விடவுமே வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு கொஞ்சம் பொறுப்பு அதிகம்தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து லீவ் கிடைக்காது அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை அவங்க தவிர்த்துக்கிட்டு அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க் அப்படி இப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் நம்ம எதையுமே தவிர்க்க முடியாது. ஓகேங்க, நம்ம இப்போ வீடியோவுக்கு வருவோம். இந்த வீடியோ எடுத்து 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. என்ன செஞ்சேன் அப்படின்னா, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு துளசி மாடத்துக்கு நல்லா ஒரு கோலம் போட்டு பூஜை செய்யலாம் அப்படின்ட்டு மார்னிங்கே கோலம் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங்காக விளக்கேற்றி சாமி கும்பிட்றப்போ இங்கே துளசி மாடத்துக்கும் பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் மார்னிங், அதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு 10 மணி அந்த மாதிரி டைமில் கோலத்தை போட்டேன். ஏன் இந்த டைமில் போடுறேன் அப்படின்னா, ஏர்லி மார்னிங்கே வாசல் தெளித்து கோலம் போடுறப்போ இங்கேயும் சில டைமில் போட்டுருவேன். பட் சில நேரங்களில் டைமே பத்துறது இல்லைங்க. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு லஞ்ச் ரெடி பண்ணி 11 o'clock ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பேக் பண்ணி அவங்களுக்கு 7:30க்கு அனுப்புறதுக்குள்ளே டைமே பற்ற மாட்டேங்குது. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருப்தியாக ஒரு கோலம் போடுற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு கடனேன்னு போடுற மாதிரி இருக்குது. அதனால சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் லேட் பண்ணி நல்ல திருப்தியாக ஒரு குட்டி கோலம் தான் இந்த பிளேஸில் போட முடியும். அந்த மாதிரி போட்டு கலர் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுடுவேன். ஈவினிங்காக பூஜை பண்ணுறப்போ நல்லா சிறப்பாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்குவேன். இந்த பெருசாக கோலம் போடுறது கூட அழகாக வந்துடுங்க. ஆனால் இந்த குட்டி கோலம் போடுறது அப்படிங்கிறது ஷேப்பே கரெக்டாக வராது. அந்த சின்ன டைல்ஸை மட்டும் வச்சு அதுக்குள்ளே கோலம் போடுறது. ஸோ அதனால ஒரு மாதிரி தான் நம்ம நினச்ச மாதிரி வர்றதில்லை. அதுலேயும் இந்த காற்றுல விளக்கேற்றி இங்கே சாமி கும்பிட்றதுக்குள்ளே போதும்னு ஆகிடுதுங்க. விளக்கேற்றணும் அப்படின்னா நிற்கிறதே இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் சில டைமில் கொஞ்சம் திரியை மேலே தூண்டி விட்டு நல்லா விளக்கேற்றி விட்டு டக்குன்னு தீவாதனை காட்டி சாமி கும்பிட்டு கிளம்பிடுறது. விளக்க எங்கே நம்ம முடிக்கிறதுக்குள்ளேயே அதை இதாகிடுது, அணைஞ்சும் போயிடுது. ஸோ இந்த பிளேஸை பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துல எல்லாம் பூச்செடி இருக்குது இல்லைங்களா, அதில் தினத்துக்கு ஒரு பூ இருந்துக்கிட்டே இருக்கிறப்போ அது பார்க்கவே அழகாக இருக்குது. துளசி மாடத்துக்கு நேச்சுரலாக அப்படியே பூ அப்படியே சுற்றி இருக்கிறப்போ கலர் கலராக இருக்கிறப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிளேஸு. அப்புறம் இந்த பூச்செடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உரம் வந்து வச்சு ரொம்ப நாள் ஆனதுனாலையோ என்னமோ கொஞ்சம் வளர்ச்சி ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட்டாக தெரியல. ஸோ அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக மறக்காமல் உரங்கள் வச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளோட வேலைகள் எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக நடந்துடுங்க. எந்த ஒர்க்குமே பெண்டிங்கில் இருக்காது. ஆனால் வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய ஒர்க் பெண்டிங்லேயும் போயிடும். அதாவது வெளியே போகிறதுக்கு முன்னத்து 2 நாளும் வந்து பார்த்துக்கலான்னு விட்டுருவோம். போயிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் 2 நாள் ரெஸ்ட்டுன்னு போயிடும். இந்த மாதிரியே வேலைகள் எல்லாம் வந்து நிறைய சேர்ந்துக்கும். அது மட்டும் இல்லாமல் சில ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உரம் வைக்கிறதெல்லாம் மறந்தே கூட போயிடுது. ஆனால் இந்த ஜாப் கோயர்ஸ் எல்லாம் எப்படி தான் எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியலைங்க. வெளியே போய் அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கையும் கரெக்டாக முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கிற வேலைகளையும் கரெக்டாக பண்ணிடுறாங்க. குட்டியாக ஒரு கோலத்தை போட்டுட்டு அப்படியே அங்கிருந்த பூக்களையும் பறித்து துளசி மாடத்துக்கு வச்சாச்சு. இனி உள்ளே போய் சுவாமி சிலைகள்லாம் எடுத்து கொஞ்சம் ரன்னிங் வாட்டரில் அபிஷேகம் பண்ணுவேன். அதாவது நம்ம எப்போவுமே ஒரு பிளேட்டில் வச்சு எத்தனை வகையான அபிஷேகம் பண்ணாலும் இந்த ரன்னிங் வாட்டரில் இந்த மாதிரி செய்கிறப்போ நமக்கு வந்து க்ளீனிங் வந்து நல்லா இருக்குங்க. ஏன்னா ஃபோர்ஸாக வாட்டர் விழுகிறப்போ நம்ம வந்து எதையும் வச்சு தேய்க்கவெல்லாம் வேண்டியதில்லை. சுவாமி சிலைகளை அப்படி நம்ம தேய்க்கவும் கூடாது இல்லையா. ஸோ அதனால் அப்பப்போ ரன்னிங் வாட்டரில் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஸோ சுவாமி சிலைகள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் பிளேட்டில் வச்சு நம்ம எத்தனை வகையான அபிஷேகம் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் வச்சு சுவாமிகளை அபிஷேகம் பண்ணுறப்போ சுவாமி சிலைகள் நல்லாவே பளபளன்னு இருக்கும். அப்புறம் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரொம்ப நாளாக மண் சட்டிகளே எடுக்காமல் அப்படியே உள்ளே வச்சுருக்கு, கபோர்டுக்குள்ளேயே இருக்குது.
2 மண் சட்டிகளையே எடுக்க வேண்டியது, அதிலேயே செஞ்சிட்ருக்க வேண்டியது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அபிஷேகமெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இன்றைக்கி எல்லா மண் சட்டிகளையும் எடுத்து வச்சு எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு இனி அந்த வேலையை தான் நான் செய்ய போகிறேன். ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் மண் சட்டிகளை எடுத்து புழங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து இன்னுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கொஞ்சம் குக்கிங்கில் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். முதல்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண் சட்டியிலேயே சமைச்சு, அதாவது ஒயிட் ரைஸே பார்த்தீங்க அப்படின்னா மண் சட்டியிலேயே செஞ்சு கஞ்சியெல்லாம் வடித்து செஞ்சுட்டு இருந்தேன். அந்தளவு எனக்கு டைம் இருந்துச்சு. 8:15க்கு வந்து இவங்க இங்கேருந்து கிளம்புனா போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது 7:30 அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எனக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இனி வந்து இதை கொஞ்சம் இன்னுமே மாற்றி முதல்ல மாதிரியே வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா மண் சட்டிகள்லாம் வந்து ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி நிறைய வச்சுட்டேன். முதல்லலாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்த டைம் இருந்ததுனால. இப்போ வந்து டைம் பத்தலைங்கிறது ஒரு காரணமாக வச்சுக்கக்கூடாது. இன்னுமே கொஞ்சம் ஏர்லியராக வந்து நம்ம குக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மண் சட்டியில் சமைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இது. எல்லாத்தையும் கபோர்டுக்குள்ளேருந்து எடுத்து தூசு தட்டி கழுவி காய வச்சு இனி ஆரம்பிக்கணும். இந்த மண் சட்டியில் சமைக்கிறப்போ நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்குங்க. அதாவது மண் சட்டி ஸ்டவ்வில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. தாராளமாக ஸ்டவ்வில் ஹை ஃப்ளேமில் வச்சே யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. அதுக்கு முன்னாடி சீசனிங் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் மண் சட்டியில் செய்கிறப்போ அந்த எண்ணெய் வாசம் வரும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே வராது. க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கழுவுவோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் ஸ்மெல் வராது. அப்போவும் சில சட்டியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா லேசாக அரிசி மாவை வந்து அந்த சட்டியில் போட்டு ஹீட் பண்ணி நல்லா தொடச்சி விட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வராதுங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா என்ன டவுட் வரும்னா, கருப்பு மண் சட்டி நல்லதா இல்லை சிவப்பு மண் சட்டி நல்லதா அப்படின்னா, கருப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து நல்லா ஹீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிவப்பை விட பிளாக் தான் வந்து இன்னுமே நல்லா ஹீட் ரெசிஸ்டன்ட்னு சொல்லலாம். ஸோ அது வந்து நான் வாங்கின கருப்பு மண் சட்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. கொரோனாவுக்கெல்லாம் முன்னாடி வாங்கினது தான் இந்த பிளாக் மண் சட்டி வடைச்சட்டி எல்லாமே. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சிவப்பு மண் சட்டியெல்லாம் வாங்கினேன். ஸோ எல்லாமே வந்து நம்ம மண் சட்டியிலேயே செய்யலாம். செஞ்சு பாருங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது புளிக்குழம்பாகட்டும், மிளகாட்டின குழம்பாகட்டும், எதுனாலுமே. அதுவும் சட்னிக்கு வணக்கி பாருங்கள் மண் சட்டியில், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி எல்லாம். மோஸ்ட்லி இந்த புளிக்குழம்பு, மீன் குழம்புன்னா மட்டும் மண் சட்டி வச்சுக்குவாங்க. மற்றதுக்கெல்லாம் வந்து அதில் செய்யவே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் வந்து இல்லைங்க, எல்லாமே மண் சட்டியில் செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். முதல்ல வந்து அந்த வாசம் பிடிக்காது, மண் வாசனை அடிக்குது, இல்லைன்னா ஆயில் ஸ்மெல் வருது அப்படிங்கிறவங்க செஞ்சதுக்கப்புறம் வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ஆனால் செய்ய செய்ய அந்த வாசனையே வராது, மண் சட்டி நல்லா பழகிரும். நான்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு அப்படியே அந்த மண் சட்டிலேயே வச்சுடுவேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு அப்படியே கிடைக்கும் மண் சட்டியில் செய்கிறப்போ. நிறைய விலைகள் போட்டு நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மண் சட்டிகள் வாங்கி வச்சிட்டோன்னு வைங்களேன், பழகிட்டோம் அப்படின்னா அதோட நியூட்ரிஷன் வேல்யூ குறையாமல் நம்ம சமைச்சு கொடுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த பவுல் மாதிரி இருக்குது பாருங்கள், இது எல்லாமே கஞ்சி வைக்கிறது கூட வச்சுக்குவேன். அதாவது இந்த உளுந்தங்கஞ்சி இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு கூட இந்த மாதிரி பவுல் இருந்தால் போதும். பொரியலாகட்டும் எல்லாமே இதில் செய்யலாம். ஸோ இனி முடிஞ்சளவு உங்களுக்கு வந்து மண் சட்டியில் செய்கிறத வந்து நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. எல்லா விஷயங்களும் எனக்கு மண் சட்டியை பற்றி தெரியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை ஓரளவு உங்களுக்கும் நான் கிளியர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய வருஷங்கள் இதை யூஸ் பண்ணுறதுனால எனக்கும் நிறைய டவுட்ஸ் வந்துச்சு. அது எல்லாமே நான் அங்கே மண் சட்டி விற்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இல்லைன்னா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நான் முடிஞ்ச அளவு மண் சட்டி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எப்போவுமே மண் சட்டி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இனிமேல் நான் வந்து மண் சட்டி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா
ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைச்சி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். இப்போ உங்களோட கமெண்ட்ஸை பார்க்குறப்போ எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நானும் வந்து கரெக்டாக கேப் விடாமல் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா சட்டிகளையும் கழுவியாச்சு. எந்த ஒரு மண் சட்டியாக இருந்தாலும் கழுவிட்டு வெயிலில் கொண்டு போய் காய வச்சோம் அப்படின்னாலே எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. அப்புறம் ஒரு டவுட் வரும், கேஸ் வேஸ்ட் ஆகுமே மண் சட்டியில் சமைக்கிறப்போ அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் பெரிய வேஸ்டேஜ் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் சட்டி ஹீட்டை ஏறிடுச்சு அப்படின்னா எண்டிங்கில் முதல்ல ஆஃப் பண்ணிடலாம், அது காம்பன்சேட் ஆகிடும். அந்தளவு மண் சட்டியில் ஹீட் தணியறதுக்கு டைம் எடுத்துக்கும். இப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னோடய சமையல் குருமாலேருந்து குழம்பு சாம்பார் எல்லாமே மண் சட்டியில் தான் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் என்ன 2 சட்டிகளை மட்டும் வச்சு செஞ்சிட்ருக்கேன். இந்த சட்டிகள்லாம் அப்படியே யூஸ் பண்ணாமல் உள்ளேயே இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையுமே எடுத்து அப்பப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் முதல்ல எல்லாம் ஒயிட் ரைஸ் ஆகட்டும், பொரியல் ஆகட்டும், எல்லாத்துக்குமே மண் சட்டியாக இருந்துச்சு. இப்போ அந்த பொரியல் எல்லாத்துக்கும் மட்டும் கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வந்ததுனால இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஓகே, இனி வர்ற வீடியோஸில் நான் உங்களுக்கு முடிஞ்சளவு மண் சட்டியில் செய்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்துமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணது மட்டும் இல்லாமல் எங்கே லாங் டேஸாக வரலையே அப்படின்ட்டு அக்கறையாக ஹெல்த் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்டு கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு அந்த மெசேஜெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணேன். ரொம்ப நாளாக வந்து வீடியோஸ் போடாமல் வெயிட் பண்ண வைக்கிறோமே அப்படின்ட்டு. அதே சமயம் உங்களோட அக்கறையை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய நல்ல மனிதர்களையும் வந்து நம்ம சம்பாரித்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷமும் கூட. அதனால் இனி வந்து முடிஞ்சளவு இந்த மாதிரி லாங் கேப் விடாமல் வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு லாங் வீடியோ, முடிஞ்சளவு ஷார்ட்ஸ்ன்னு போட்டுறேன். உங்களோட இந்த சப்போர்ட் தான் என்னை மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ எப்போவும் உங்களோட சப்போர்ட் தேவை. உங்களோட மோட்டிவேஷனான கமெண்ட்ஸ் எனக்கு எப்பவும் கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் நேர பற்றாக்குறையினால் முடிஞ்சளவு வீடியோ எடுத்து போட்டேன். ஸோ அதனால் அடுத்த வீடியோ வந்து இன்னுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.